ஐ பெட் நீங்க எந்த லெவல் ஆஃப் ஃபெயிலியரை சந்திச்சிருந்தாலும் அது ஸ்டீவ் ஹார்வி இதோட மோசமா இருந்திருக்காது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சின்ன வயசுலயே அவரோட டீச்சர் அவர்கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி நீ என்னவா ஆக விரும்புற அப்படின்ட்டு. நான் டிவில வர விரும்புறேன் அப்படின்ட்டு அவரு கேஷுவலா ஒரு பதில சொல்றாரு. அதுக்கு அவங்க டீச்சர் இருந்துட்டு, உன்னை சுத்தி இருக்க யாராவது டிவில வந்திருக்காங்களா, அப்புறம் நீ மட்டும் எப்படி டிவில வருவ அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு பக்கத்துல இருக்க அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் சிரிக்கிறாங்க. இவருக்கு ஒரே அவமானமா போயிடுது. இருந்தாலும் இவர் அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு, நான் வளர்ந்தோடனே டிவில தான் வருவேன் அப்படின்னு சொல்ல, இவர் வளர்ந்தோடனே பாத்தீங்கன்னா டிவில வரதுக்கான என்ன திறமை இவர்கிட்ட இருக்கு, எதனால இவரை டிவில எல்லா ஆடியன்ஸும் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, இப்படி எதுவுமே தெரியாம 3 வருஷம் கொஞ்சம் கூட இன்கம் இல்லாம அவரோட கார்லயே வாழ்ந்து கஷ்டப்படுறாரு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா காமெடி கிளப் அப்படின்ற கான்செப்டை இவரு கண்டுபிடிக்கிறாரு. அந்த காமெடி கிளப்ஸ்ல எல்லாம் போய் பெர்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பெரிய ஆளாகி டெலிவிஷன் ஹோஸ்டாவும் மாறிடுறாரு. சோ எந்த டிவில அவர் வரமாட்டாரு அப்படின்ட்டு அவரோட டீச்சர் அவரை அவமானப்படுத்தினாங்களோ, அதே டிவிய புதுசு புதுசா